Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யுத்தம் நடந்து வந்தாலும் ரஷ்யா தங்களோட ஆயுத தயாரிப்புல தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில சமீபத்துல S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சீரியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல ரஷ்யாவின் S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் எந்த நிலையில் இருக்கு, S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ரஷ்யா S500 பிரிமிதி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தோட சீரியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டிருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்துல S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிக்கக்கூடிய அல்மாஸ் அண்டே நிறுவனத்துடைய CEO பல்கேரிய நாட்டு ஊடகங்கள் மற்றும் ரஷ்ய ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில அவர் இந்த செய்தியை உறுதி செய்தார். ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்டர் செய்திருக்கிற S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கூடிய விரைவில் சப்ளை செய்வதா அவர் அறிவிச்சிருக்கிறாரு. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சீரியல் ப்ரொடக்ஷன்ல உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட தாக்கும் திறன் முன்பு தயாரிக்கப்பட்ட S400 மற்றும் S300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வரும் காலங்கள்ல S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு பேஸா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரஷ்யா 2021ல கபிஸ்டுனியார் மிசைல் ரேஞ்சில வச்சு S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட லைவ் ஃபயரிங் டெஸ்ட கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கபிஸ்டுனியார் மிசைல் ரேஞ்சில வச்சுதான் ரஷ்யா தங்களோட மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் மற்றும் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை சோதிப்பாங்க. இந்த சோதனை வெற்றிகரமா நடந்ததாகவும் அனைத்து விதமான ரெக்வயர்மெண்ட்ஸையும் S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த சோதனையில் பூர்த்தி செய்திருப்பதா ரஷ்யன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யூரி போரிசோவா அறிவிச்சாரு. இந்த சோதனை வெற்றிகரமா நடந்ததுக்கு பிறகுதான் ரஷ்யா S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சீரியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் செஞ்சிருக்காங்க. S500 பிரிமிதி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் முழுக்க ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட S300 மற்றும் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் சோவியத் யூனியனால் கோல்ட் வார் டயத்துல உருவாக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள். S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்ய படையில் இணைக்கப்படும் பொழுது இந்த சிஸ்டம் தான் ரஷ்யாவின் மெயின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க போகுது அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா S500 மற்றும் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இணைத்து பயன்படுத்த போறதா சொல்றாங்க. ரஷ்யா முதல் கட்டமா 5 பெட்டாலியன் S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தங்களோட படையில் இணைக்க போறாங்க. இந்த சிஸ்டத்தோட முதல் யூனிட்டை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை பாதுகாப்பதற்காக டிப்ளாய் செய்ய போறாங்க. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் விமானங்களையும் இடைமறித்து தாக்க முடியும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டங்களால் அவாக்ஸ் மற்றும் ஜாமர் விமானங்களையும் தாக்கி அழிக்க முடியும். S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பாலிஸ்டிக் மிசைல்கள் 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யக்கூடிய 10 டார்கெட்டுகளை டிடெக்ட் செஞ்சு தாக்கி அழிக்க முடியும். அதாவது 18,000 கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருந்து 25,000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல வரக்கூடிய 10 ஏரியல் டார்கெட்ஸை ஒரே நேரத்துல தாக்கி அழிக்க முடியும். S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால மாக் 5 வேகத்துல டிராவல் செய்யக்கூடிய ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி ஸ்பேஸ் கிராஃப்ட் மற்றும் சேட்டலைட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 180 முதல் 200 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்ஸையும் தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டத்தினால 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்களையும் இடைமறித்து தாக்க முடியும். S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய ரடார்கள்னால 3000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரியாக்ஷன் டைம் 4 செகண்ட். அதாவது ஒரு ஏரியல் டார்கெட்டை டிடெக்ட் செஞ்ச 4 செகண்ட்ல இந்த சிஸ்டத்துல இருந்து மிசைல் லான்ச் செய்யப்படும்.
தேவைப்படும். அதுவே S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரியாக்ஷன் டைம் 10 செகண்ட். அப்போ S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட 2 மடங்கு வேகமா செயல்படுது. இந்த சிஸ்டங்களை அதிவேகமா டிப்ளாய் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாலிஸ்டிக் மிசைல்களுக்கு எதிரா சிறப்பா செயல்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சிஸ்டத்தினால பாலிஸ்டிக் மிசைல்கள் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மிசைலோட மிடில் ஸ்டேஜ் மற்றும் இலக்கை தாக்கும் முன் இருக்கக்கூடிய இறுதி கட்டமான டெர்மினல் ஸ்டேஜ்ல கூட தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பல சிஸ்டங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல மிசைல்களை லான்ச் செய்வதற்கு 777P6 லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. 55K6MA அப்படிங்கிற கமாண்ட் போஸ்ட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கமாண்ட் போஸ்ட்ல இருந்துதான் மிசைல்களை இடைமறிப்பதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். 991N6A அப்படிங்கிற அக்விசிஷன் அண்ட் பேட்டில் மேனேஜ்மெண்ட் ரடார், 96L6 TSP அப்படிங்கிற அக்விசிஷன் ரடாரும் இந்த சிஸ்டத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல பல்வேறு இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கு 76T6 அப்படிங்கிற மல்டிமோட் என்கேஜ்மெண்ட் ரடார் இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்து 77T6 அப்படிங்கிற ABM என்கேஜ்மெண்ட் ரடாரும் இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட்டு வருது. இது போன்ற பல்வேறு சிஸ்டங்களை ஒருங்கிணைத்து தான் இந்த S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட நேவல் வேரியண்ட்டையும் ரஷ்யா உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2023 இருந்து 2025க்குள் ரஷ்ய படையில் இணைக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரஷ்யா S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல என்ன மாதிரியான மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிற செய்தியை வெளியிடல. ஆனா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான மிசைல்கள் S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலையும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட உச்சபட்ச தாக்குதல் வரம்பான 600 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மிசைல்களை மட்டும் ரஷ்யா புதிதா உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல்கள் குறித்தான விஷயங்களை ரஷ்யா மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த மிசைல்கள் குறித்தான கேப்பபிலிட்டிஸும் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்ய படையில் S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்ட பிறகு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல இந்தியா தான் S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முதல் ஃபாரின் கஸ்டமரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்துல இந்தியா விரும்பினாங்க அப்படின்னா S500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்ய தயாரா இருப்பதா ரஷ்யா அறிவிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.